அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலும் எல்லோர் வீடுகளிலுமே மருதாணி செடி இருக்க வாய்ப்புண்டு. இந்த மருதாணி செடி ஏன் வீட்டில் வைக்கிறாங்க? இந்த மருதாணி செடியை அரைத்து கையில் வைத்தால் என்ன மாதிரியான நற்பலன்கள், அதிர்ஷ்டங்கள், மருத்துவ குணங்கள் ஏற்படும்? மேலும் இந்த மருதாணி செடியை வைத்து தந்திரம், வசியம், இது போல பல விஷயங்கள் செய்கிறாங்க. மருதாணி செடியை எந்த திசையில் வைக்கணும், இது போல பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மருதாணி செடி அப்படின்னாலே எல்லோருக்கும் தெரியக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, அதை அரைத்து கையில் வைப்பாங்க, கை நல்லா சிவப்பாக மாறும். ஆனால் இந்த மருதாணி செடி ஒரு மூலிகை செடி. இந்த மூலிகை செடியால் மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குது. மேலும் இந்த மருதாணி செடியில் இருக்கக்கூடிய இலைகள், பூ, விதை இது எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா தந்திரமான வேலைக்கும், மந்திரம், பில்லி சூனியத்துக்கு கூட பயன்படுத்துவாங்க. இந்த விஷயங்கள் தெரியுமா? இது இருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ பலன்கள் கேட்டிங்க அப்படின்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. இந்த மருதாணி செடியில் இருக்கக்கூடிய சாஸ்திர பலன்கள் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த மருதாணி செடி என்பது மகாலட்சுமி, யமன், ராமரிடம் வரம் பெற்ற ஒரு செடி அப்படின்னு சிறப்பு பெயர் உண்டு. மேலும் இந்த மருதாணி செடியை தேவ செடி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த மருதாணி செடி மருதவாசினியின் மறுபிறவி அப்படின்னு சொல்லப்படுது. இது போல பலவிதமான புராண கதைகளும் பெருமைகளும் இந்த மருதாணி செடிக்கு உண்டு. இந்த மருதாணி செடியை எங்கே வைக்கணும்? வீட்டுக்கு முன்னாடி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? வீட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது தான் இந்த மருதாணி செடி, பூ இதிலிருந்து வரக்கூடிய வாசனை அந்த வீட்டிற்கு எந்தவித கெடுதல் செய்யக்கூடிய சக்திகளை வீட்டுக்குள் அண்ட விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாசனை கெடுதல் செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, நமக்கு தீங்கு தரக்கூடிய பூச்சிகளை கூட வீட்டுக்குள் வராமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த செடியில் இருக்கக்கூடிய வாசனையும் இந்த செடியில் இருக்கக்கூடிய மகிமையும் நம்மளுக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மருதாணி செடி என்பது யமதர்மன், மகாலட்சுமி, ராமரிடம் வரம் பெற்ற ஒரு செடி என்பதால் வீட்டுக்கு ஒரு தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும். மேலும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சிறப்பாகவும் பெருமையாகவும் சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் மருதாணி செடியை வளர்க்குறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு செழுமையாகவும் செழிப்பாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க, செல்வம் செல்வாக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது, நம்பப்படுது. வீட்டில் நல்ல ஒரு விசேஷமான நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா பெண்கள் மருதாணி வைப்பாங்க. முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்கள் இதை வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. தவறு. யார் ஒரு நாள் வைக்கலாங்க. பெண்களும் வைக்கலாம், ஆண்களும் வைக்கலாம். ஆனால் ஆண்கள் வைத்தால் கிண்டல் செய்வாங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காகவே ஒரு சில ஆண்கள் வைக்கிறது இல்லை. ஆனால் இது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு இலை. இந்த இலையை நல்லா சட்னி மாதிரி அரைச்சி ஆண்களும் வைக்கலாம், பெண்களும் வைக்கலாம். இதனுடைய மருத்துவ பலன்களை பின்னாடி பார்ப்போம். இந்த மருதாணி இலையை அரைத்து கையில் வைப்பதன் மூலம் முதல் விஷயம் என்ன ஏற்படும் தெரியுமா? அந்த பெண்ணையோ அந்த நபரையோ சுற்றிருக்கக்கூடிய கண் திஷ்டிகள், எதிர்மறையான விஷயங்கள், கெட்டது செய்யணும்னு நினைக்கக்கூடிய கெட்டவர்களுடைய அதிர்வுகளை இது தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இந்த மருதாணி இலையில் இருக்கக்கூடிய மகிமை நமக்கு உறுதுணையாக இருக்கும். குறிப்பாக திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் நடக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையில் இந்த மருதாணி இலையை அரைச்சி வைப்பாங்க. வடநாட்டில் மெகந்தி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனே வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் திருமணமே செய்வாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததான் இந்த மெகந்தி, மருதாணி. நீங்கள் கெமிக்கல் இருக்கக்கூடிய மெகந்தி வைப்பதை விட மருதாணி இலையை அரைத்து வைப்பதன் மூலம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும். இந்த பில்லி சூன்யம், கந்திஷ்டி, ஏவல்னு சொல்லுவாங்க இல்லையா, இது போல எந்த விஷயமும் மருதாணி இலையை அரைத்து வைப்பவர்களுக்கு வராது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்து சாஸ்திரத்தில் துளசி செடிக்கு மாடம் வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு முக்கியமாகவும் புனிதமாகவுமே நீங்கள் இந்த மருதாணி செடியை வழிபாடு செய்யலாம், கருதலாம். அந்த அளவுக்கு சக்தியும் மகத்துவம் நிறைந்தது தான் இந்த மருதாணி செடி. இந்த மருதாணி செடியில் இருக்கக்கூடிய தந்திரமான, தாந்திரிகமான, வசியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மருதாணி செடியை வைத்து ஒருத்தர் வசியமே செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மருதாணி செடி மகத்துவம் வாய்ந்தது. ஒரு பெண் தன்னுடைய கால், கை, முகம் இந்த இடங்களை ரொம்ப அழகாக மருதாணி செடியை அரைத்து வைத்தாங்கன்னு வச்சிங்களேன், அந்தளவுக்கு பிரம்மியமாக இருப்பாங்க. அந்த அழகாலே யாரையும் வசியம் பண்ணக்கூடிய வல்லமை அந்த பெண்ணுக்கும் அந்த மருதாணி இலைக்கும் உண்டு. மேலும் சிலரை வசியம் செய்வதற்கு இந்த மருதாணியில் இருக்கக்கூடிய இலை, பூ, விதையும் பயன்படுத்துவாங்க. அது வேற விதமான செயல்முறை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தூபம் போடக்கூடிய பழக்கம் இருந்தால் அந்த தூபத்தில் காய்ந்த, அதுவும் நிழல காய வைத்த மருதாணியுடைய இலை, விதை, பூ
பூவை நீங்கள் அந்த தூபத்தில் போட்டு வீடு முழுவதும் காட்டினீங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சவங்களுடைய கெட்ட அதிர்வுகளை கெட்ட விஷயங்களை அந்த நெகட்டிவிட்டியை அது அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தூபம் போடும் பழக்கத்தில் மருதாணி இலையும் பூவும் போட்டு நீங்கள் காட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்தில் அந்த வீட்டிற்கு பில்லி சூனியம் கந்திஷ்டிகள் எதுவும் அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அந்த தூபத்தில் இந்த மருதாணி இலை பூ விதைகள் நல்ல ஒரு அற்புதமான பலனை தருது. சில வீடுகளில் வேப்பிலை சொருகி வைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த வேப்பலையுடன் மருதாணி இலையும் சேர்த்து நீங்கள் சொருகி வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அந்த வீட்டிற்கு எந்தவித தீய சக்திகளும் அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த மருதாணி செடியிலிருந்து வரக்கூடிய வாசனை உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். தொழில் செய்யும் இடங்கள் வியாபாரம் செய்யும் இடங்களில் வேப்பிலை சொருகி வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடங்களில் இந்த மருதாணி இலையும் சேர்த்து நீங்கள் சொருகி வச்சிங்கன்னா தொழில் வியாபாரம் நல்ல விருத்தி அடையும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த மருதாணி செடியை தானமாக தரக்கூடாது. அப்படி தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட அந்த செடி மகாலட்சுமியின் அம்சத்தை குறைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் 6 மணிக்கு முன்னாடி இந்த செடியை நீங்கள் தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் திருமண தோஷம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும், சரியாகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. தனிப்பட்ட ஒரு நபருக்கு உடல் அதிகமான கந்திஷ்டிகள் பிரச்சனைகள் உடலில் அதிகமான உடல் வலி சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக ரொம்ப சோர்வாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு நீங்கள் தூபம் போடும்போது அந்த தனிப்பட்ட நபருக்கு நீங்கள் தூபம் போடுறீங்க அப்படின்னா அந்த தூபத்தில் கொஞ்சம் வெண்கடுகு மேலும் இந்த மருதாணி செடியுடைய காய்ந்த இலைகள் பூக்கள் விதைகள் போட்டு அந்த தனிப்பட்ட நபருக்கு நீங்கள் காட்டும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் ரொம்பவும் சோம்பலான ஒரு விஷயங்கள் அகன்று ரொம்ப சுறுசுறுப்பாக உற்சாகமாக மாறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயல்முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடு கட்டும்போது தவறுதலாக வாஸ்து பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த வாஸ்து பிரச்சனையை கூட இந்த மருதாணி செடி சரி செய்யும் அப்படின்றாங்க. ஒரு சிலர்லாம் சொந்த வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வாஸ்து பிரச்சனை ஏற்படும். ஏற்கனவே கடன் வாங்கி தான் செலவு பண்ணி வீடு கட்டியிருப்பாங்க, மறுபடியும் ஆர்டர் பண்ணதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்க இந்த மருதாணி செடியை வளர்த்தாங்க அப்படின்னா எந்த வாஸ்து தோஷம் இருந்தாலும் அது சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்க முடியாது, வேற வீட்டுக்கும் மாறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது ஒரு தொட்டியில் நீங்கள் இந்த மருதாணி செடியை வளர்த்தீங்க அப்படின்னா அந்த வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு அது வாச தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மருதாணி செடியை கையில் அரைத்து வைக்கும்போது அவங்களுக்கு இறைசக்தி அதிகரிக்கும். கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் போது அவங்க வேண்டது அப்படியே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இந்த மருதாணிக்கு சக்தி உண்டு. செவ்வாய் வெள்ளி இந்த தினங்களில் பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு மருதாணி பூ வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவும் விசேஷம், மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதெல்லாம் மருதாணி செடியில் இருக்கக்கூடிய சாஸ்திர பலன்கள். மேலும் இந்த மருதாணி செடி ஒரு மூலிகை செடி. இந்த மூலிகை செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் என்ன தெரியுமா? உடலில் இருக்கிற உஷ்ணத்தால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய சக்தி இந்த மருதாணி செடிக்கு உண்டு. நன்கு அரைத்த மருதாணி இலையை பாதத்தில் வைத்து கையில் வைத்து நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா உடலுடைய உஷ்ணம் சூடு சுத்தமாக குறைஞ்சிடும். உடல் சூட்டை குறைக்கக்கூடிய அற்புதமான மூலிகை தான் இந்த மருதாணி இலை. இது நன்கு அரைத்து கால்களிலும் கைகளிலும் வைக்கும்போது உடல் சூடு முற்றிலுமாக குறையும். இது ஆண்களும் முயற்சி பண்ணலாம், பெண்களும் முயற்சி பண்ணலாம். மேலும் தலைமுடியில் இருக்கக்கூடிய வேரில் இந்த மருதாணி இலையை நன்கு அரைத்து தடவி வந்தோம் அப்படின்னா இந்த தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தலைமுடி கொட்டுறது இதெல்லாம் சரியாகும். மேலும் இந்த இளநரைன்னுவாங்க இல்லையா, இளம் வயதிலே அவங்க தலைமுடியெல்லாம் நரைச்சிடும். மேலும் வயதான பிறகு நரை வருதில்லை, இதெல்லாம் சரியாகும். அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இந்த மருதாணி இலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தலைமுடியில் இருக்கக்கூடிய வேரில் தடவணும். தூக்கம் வராமல் ரொம்ப சிரமப்படுவாங்க, இன்சோமினியா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நல்லா தூக்கம் வருவதற்கு இயற்கையான முறையில் நல்ல ஒரு மருந்தாக இந்த மருதாணி இலை பூக்கள் செயல்படுது. இந்த மருதாணி இலை பூக்களை ஒரு துணி பையில் போட்டுக்குங்க. அதை தூங்கும் போது தலையணைக்கு அருகில் வைத்து நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா தூக்கமின்மை சரியாகி நல்ல ஒரு ஆரோக்கியமான உறக்கம் ஏற்படும். தூக்கம் வரல அப்படின்னு சிரமப்படுறவங்க தேவையில்லாமல் மருந்து சாப்பிட்டு வேறு ஏதாவது பக்க விளைவுகள் வருவதற்கு பதிலாக இந்த மருதாணி பூவை நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் என்பது சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேக நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்தாக சொல்கிறாங்க. மேக நோய் என்பது உடல் மேலே சிவப்பு நிறத்தில் கொப்பளங்களாக புண்களாக வரும். இந்த மேக நோய்க்கு இந்த மருதாணி இலையை நன்கு அரைத்து அதில் மஞ்சள் மிளகு இதெல்லாம் சேர்த்து பாலுடன் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மேக நோயால் ஏற்பட்டுள்ள புண்கள் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தீக்காயத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்துங்க.
ஏன்னா இந்த மருதாணி இலை குளிர்ச்சி தன்மை கொண்டது. நல்ல எரிச்சலாக இருக்கக்கூடிய தீக்காயத்தில் அது மேலே இந்த மருதாணி இலை அரைச்சி தடவினீங்க அப்படின்னா அந்த எரிச்சல் அடங்கும். அந்த புண்ணையும் சரியாக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் இந்த மருதாணி இலைக்கு உண்டு அப்படின்றாங்க. தீக்காயத்துக்கு ஒரு சிறந்த மருந்தாக இந்த மருதாணி இலை செயல்படுது. அல்சர் பிரச்சனையால் ஒரு சிலருக்குலாம் வாயில் கொப்பளம் வரும், அதாவது வாய்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அச்சரம் அது ஏற்படும். அம்மை நோயால் சிலருக்கு புண்கள் ஏற்படும், தொண்டை கரகரப்பாக இருக்கும். அவங்களாம் இந்த மருதாணி இலையை வாய் கொப்பளிச்சாங்க அப்படின்னா அரைச்சி வாய் கொப்பளிக்கணும். அப்படி கொப்பளிக்கும் போது வாய்ப்புண் சரியாகும், தொண்டை கரகரப்பு சரியாகும், அம்மை புண் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த மவுத் வாஷாகவும் இது செயல்படுது. உங்களுக்கு கருப்பு கலந்த தேமல் இருந்துச்சு அப்படின்னா, கருந்தேமல் இருந்துச்சுன்னா சோப்பு போட்டு இந்த மருதாணி இலையை குளிக்கும்போது, அதாவது மருதாணி இலையை தேய்ச்சி அதுக்கப்புறம் சோப்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்னா கருந்தேமல் சரியாகும். மேலும் ஒரு சிலருக்குலாம் சீதபேதி, வயிற்றுப்போக்கு ஏற்படும். அவங்களுக்கு இந்த மருதாணி இலை ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுது. நகசுத்தி, காளானி இதுக்கு சிறந்த நிவாரணியாக இந்த மருதாணி இலையை சொல்லலாம். நல்லா அரைத்து நகசுத்தி வந்த இடத்துலையும் காளானி இருக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா சீக்கிரத்தில் சரியாகும். ஒரு சிலருக்கு சுளுக்கு இருக்கும். சுளுக்குக்கு பலவிதமான ஒத்தரம் இருக்கு. அதில் இந்த மருதாணி இலையை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஒத்தரம் கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை அந்த இலையை நல்லா வடிகட்டி துணியில் போட்டு இறுக்கி அது மூலம் ஒத்தரம் கொடுத்தீங்கனாலும் சரி, சுளுக்கு சீக்கிரத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மருதாணி செடியை வீட்டில் வச்சிங்க அப்படின்னா சாஸ்திர ரீதியில் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்குது. மருத்துவ ரீதியில் பல்வேறு நோய்களுக்கு ஆக சிறந்த மூலிகை செடியாக இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கொண்ட இந்த மருதாணி செடியை வீட்டில் வளங்க. இல்லையா உடனே நர்சரி கார்டனுக்கு போயிட்டு ஒரு தொட்டிலையாவது வச்சு நீங்கள் வளங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள், உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.